ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த சென்னை ஸ்னேக் பார்க் தாங்க. 1972 தான் இது உருவாக்குனாங்க. இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட். இது யார் ஃபவுண்டர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ராமுலஸ் ஒயிட்டேக்கர் அப்படின்றவர் 23/5/1943 ஃப்ளோரிடாவில் பிறந்தார். இப்போ வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து ஒரு சின்ன இடம் வாங்கி அதை லீஸுக்கு எடுத்து மெட்ராஸ் ஸ்னேக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு 1972 அவர் ஸ்டார்ட் பண்ணார். இது ஏன் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1972க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள மக்கள் வந்து ஸ்னேக்கை வந்து பிடிச்சு ஒரு வணிகம் மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த வணிகத்திலேருந்து கிடைக்கிற லாபத்தை அந்த மக்கள் வந்து வாழ்வாதாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்னேக்ஸ்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. பாம்புக்கிட்ட இருந்து கிடைக்கிற விஷத்தை மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, இவர் தான் இதுக்காக ஒரு பாம்பு பண்ணை வச்சு மக்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சின்னதாக ஆரம்பித்தது தான் த மெட்ராஸ் ஸ்னேக் பார்க். இதுக்கு முன்னாடி இது என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குரோக்கடைல் தான் வச்சுருந்தாங்க. இந்த குரோக்கடைல்லாம் வந்து குரோக்கடைல் பேங்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து த மெட்ராஸ் ஸ்னேக் பார்க்குன்னு மாற்றிட்டாங்க. நான் ஏன் மெட்ராஸ் ஸ்னேக் பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, 1997 அதுக்கப்புறம் தான் வந்து மெட்ராஸ் ஸ்னேக் பார்க்கை தி சென்னை ஸ்னேக் பார்க்குன்னே மாற்றினாங்க. இங்கே வந்து ஸ்னேக்ஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு கேமு, ரிங்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த கேம் தான் இது. அவங்க வந்து 10 ரிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரிங்ஸில் ஒரு ஃபோட்டோஸ் காமிப்பாங்க. அந்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அங்கே தரையில் வச்சுருப்பாங்க. அந்த கூம்பு வடியில் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் அந்த ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கரெக்டாக அந்த ரிங்கை போடணும். இது ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பட் கரெக்டாக போடுறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு 10 ரிங்கு கொடுப்பாங்க. 10 ரூபா தான் இதோட இது. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, இப்போ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பாடம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அந்த ஏஆர், அந்த விர்ச்சுவல் கேம்ஸு அங்கே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது இந்த பாம்பு வந்து எந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற இடம் தான் இந்த இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, இது செஞ்சு வச்சுருக்க ஒரு டாய் மாதிரி தான், ஒரு பொம்மை மாதிரி தான் இது செஞ்சு வச்சுருக்காங்க. பசங்க பார்க்கும்போது இது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இது ரியலிஸ்டிக்னு நினச்சிட்டு அது உண்மையிலேயே அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இது பாருங்களேன், ரியலாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது ரியல் கிடையாது, அது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் அதெல்லாம் வச்சு அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது இது வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து உண்மை கிடையாது, பொம்மை தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மலைப்பாம்பு வந்து ஒரு மானை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது நீங்கள் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது கிட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஆகாது. இந்த பிளேஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பை லைவ் டெமோ வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அதுலேருந்து விஷம் எடுக்கிறது, அது பற்றின வகை என்ன, அது வந்து கையில் பிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து அது மாதிரி இல்லை. இதெல்லாம் பல்லி வகையான இது கலராக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலரில் 2 கலரில் இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், பட் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அங்கேயே அதுக்கான ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸை போய் அது சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்குது. சின்ன பசங்க வந்து அதை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணாடி உள்ளே தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான். இருந்தாலும் நம்ம வந்து அதை டச் பண்ணாமல் பார்க்குறது இன்னும் சேஃப்டி. 1995 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இது ஒரு மீடியம் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைசேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்க தான் இதை வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து மருத்துவ குணத்துக்காகவும் அதை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதை வளர்க்கப்பட்டு அதை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஸ்னேக் பார்க்கு உருவாக்கப்பட்டது.
இதுக்கு முன்னாடி என்னென்ன பாம்புலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான், கோப்ரா, முதலைகள், ஆமை, பல்லி இந்த மாதிரி வகைகள் வந்து 39 வகைகள் இருந்தது. பாம்பு வகைகள் பார்த்தீங்கன்னா 23, முதலைகள் வந்து 7, ஆமைகள், கடல் ஆமைகள் வந்து 3, பல்லி வகைகள் வந்து 6, மொத்தம் 39 வகைகள் வந்து இருந்துச்சு. 2010க்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு விற்கிறவங்க இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து கிட்ஸுக்கு வந்து அது வந்து தெரியாது இல்லையா? அவங்க புதுசாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டோட பார்ப்பாங்க. இது வந்து கடல் ஆமை. இது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே பார்க்கும்போது நம்ம கிட்ட மீன்ஸ் நம்ம கை வச்சு கூட பார்க்கலாம். கை வச்சு மீன்ஸ் உள்ளே இல்லை, கண்ணாடி வழியாக நம்ம கை வச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. அதை வந்து சுற்றி சுற்றி வந்து நம்மள்ட்ட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது. உள்ளே வந்து ஒரு முதலை இருக்குது. அந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதுவும் ஒரே கண்ணாடியில் இருக்குது. பட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி நின்று பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அதுக்கு தான் போவாங்க. இதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பார்க்குறதுக்கு. பட் அதனால தான் இதை வந்து வீடியோ எடுத்து போட்டோம். ஆகஸ்ட் 3, 2024 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை வந்து ரெனோவேஷன் பண்ணியிருந்தாங்க. அது பற்றின டீட்டெயில் வீடியோவும் இந்த சேனலில் வந்து இருக்குது. அதோட உள்ளே போனீங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் ஏஆர் இருக்குது. உங்களுக்கு லைப்ரரிஸ் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, வெளியில் இருக்குது, உள்ளே இருக்குது. நிறைய அங்கேயே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. டேக்கர் அவர் வந்து உருவாக்கி இருந்த இந்த ஸ்னேக் பார்க்குக்கு இப்போ வந்து அவருக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ட்ரஸ்ட் மாதிரி வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் தாங்க விஆரும் அந்த ஏஆரும் இருக்குது. விஆர் பார்த்தீங்கன்னா 2 கேம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒன்று வந்து ஒரு 8 வயசு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் மாதிரி ஒரு கேம்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அது கீழே இருக்கிற பசங்களுக்கு, அதாவது 8 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து அண்டர் வாட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி 2 கேம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அதை வந்து ரியலி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது எப்படின்னா அந்த குழந்தைக்கு அதை மாட்டி விட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் வேர்ல்டு தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து கேட்ச் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அதோட சவுண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க வந்து இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அடுத்தது ஏஆர் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. அது கிட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க ஃப்ரீயாகவே உள்ளே விட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். 20 ரூபாய்க்கு என்ன ஒர்த்தோ அது ஒர்த்து தான். ஓகே, அவ்வளோதான், என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். பட் ரொம்ப எஃபெக்டில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அவங்கள முன்னாடி வந்து ஒரு அனிமல்ஸ்லாம் வரும், அதை வந்து அவங்க மிதிப்பாங்க. நான் அது ஃபுல்லாக காமிக்கல, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டாக பிக்சர் எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஆமை வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நம்ம பிக்சர்ஸ் செல்ஃபீஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கீ செயின்ஸ்லாம் வந்து விற்றுருந்தாங்க. 30 ருபீஸ் தான் கீ செயின்ஸு. அதுக்கப்புறம் மர பொம்மைகள் வந்து வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன கைவினை பொருட்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த இதுக்குள்ளேயே இருக்குது. 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே மரத்தால் சின்ன சின்ன கீ செயின்ஸு அதெல்லாம் வந்து மரத்தாலே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செடிலாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. செடி வேணும்னா அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு 30-40 மினிட்ஸ் நீங்கள் வந்து அங்கே டைம் பாஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் செடி நிறைய வெரைட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஒன்று வந்திருக்கும். நான் தான் லாஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பிகினிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கணும். ஏன்னா சில பேர் பார்க்க மாட்டாங்க, அதனால தான் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எண்ட் ஆஃப் இதில் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குட்டி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 2.5 அடிக்கு மேலே இருக்குது. இது வந்து கண்ணாடி ரூம்குள்ளே இருக்குது. பார்க்கும்போது ஃபோனில் பார்க்கும்போது குட்டியாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து இது என்னதுன்னே தெரியல. இது என்ன பல்லின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
சின்ன இடம் தான். அதாவது நீங்கள் இதில் வந்து முன்னாடி முதல்ல ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சின்ன இடத்துல ஒரு முதல்ல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அது உள்ள ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்காங்க. நிறைய இது இல்லைங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு முதல்ல இருக்கும். இந்த முதலையை வந்து நம்ம பார்க்கலாம். பட் அது உள்ள குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இருந்தது. இது சின்ன ரொம்ப பாம்பு வகைகள்லாம் நிறைய இல்லை. 1, 2 தான் இருக்குது. பட் வந்து ஓகே, ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அது 30 மினிட்ஸ்க்கு ஓகே, அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் நம்ம இதில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. டிக்கெட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபாவும் பெரியவங்களுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஃபோனுக்கு வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே 20 ருபீஸ் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் ஆர்குமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்குது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஜஸ்ட்டு 20 ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. எல்லாருக்குமே வந்து காமனாக அந்த 20 ருபீஸ் வந்து அவங்க வாங்கிடுறாங்க. உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்னேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து உள்ளே வந்து நிறைய வெரைட்டிஸ் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து அந்த ட்ராயிங் வரைகிற மாதிரிலாம் இருக்கும். சின்ன பசங்களை வச்சு ட்ராயிங் வரைகிறாங்க. அந்த வந்து ரிங்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் ஏஆர் இருக்குது, அப்புறம் விஆர் இருக்குது. அதாவது இது உள்ளே வந்தீங்கன்னா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகலாம். நம்ம கொடுக்குற அந்த 10 ருபீஸ் 20 ருபீஸ்க்கான ஒர்த்து வந்து இதில் இருக்குது. அதனால் நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறீங்க அப்படின்னா இந்த பாம்பு பண்ணைக்கும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இதில் நிறைய முன்னாடி வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய வகைகள் வந்து இல்லாதனால கிட்ஸு வந்து பார்க்குற அளவுக்கு, பெரியவங்களும் பார்க்குற அளவுக்கு தான் இது இருக்குது. அதனால் நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னேக் பார்க்கையும் கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நல்லாவே இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.